வீட்டில் என்னென்னப்பா பண்ணலாம்? புளிசன்பா, கூட்டு, கறி. ம் ம் அம்மா என்ன பண்ணுவா? அம்மா பீன்ஸில் அம்மா சாம்பாரில் போடுவா. சாம்பாரில் போடுவேன். ம் அப்புறம் பொரியல் பண்ணுவோம். பொரியல் போடுவேன். வெஜிடபிள் ரைஸ்லாம் போடுவோம்ல நம்ம. அதெல்லாமே போடுவோம். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டி டேஸ்டி யும்மி யும்மி சொல்லு. டேஸ்டி டேஸ்டி. இப்போ பாருங்கள், பீன்ஸ் பருப்பு ஊசிலி பண்ணுறதுக்கு பீன்ஸ் வேணும். அதனோட காம்பை கிழிக்கணும். கருவேப்பிலை வேணும். எண்ணெய், கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும். கொஞ்சம் துவரம் பருப்பை வந்து நாம் என்ன பண்ணணும், தண்ணியில் நல்லா ஊற வச்சிடும். இப்போ பாருங்கள், ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஊற வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு துவரம் பருப்பு, மிளகா, காஞ்ச மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கம்மியாகவே உப்பு சேருங்க, ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பீன்ஸை நம்ம இதில் போட்டு நல்லா பொடியாக நறுக்கணும். பீன்ஸு எடுத்துக்கணும். அதில் போட்டு நல்லா வேக விட்ருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணி வேக விட்ருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து இப்போ அரைக்க போகிறேன். அந்த பருப்போட மிளகா, துவரம் பருப்பு எடுத்துக்கணுங்க. மற்ற பருப்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இதுவாக இருக்காது, இல்லை வராது. சில பேர் கடலைப்பருப்பில் கூட பண்ணுவாங்க. பைட்டம்பருப்பு கூட பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ ஆட் பண்ணிப்பாங்க, அதோடு சேர்த்துப்பாங்க. இப்போ நாம் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோம், ஊற போட்டிருக்கோம் ஒரு அரை மணி நேரம். துவரம் பருப்பு, மிளகா போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். எல்லாம் தாளித்து அந்த இதை வந்து இந்த கலவை இருக்குது இல்லையா, துவரம் பருப்பு, மிளகா போட்டு அரைக்கிறது, எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கணும். முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கணும் வாசனைக்கு, கடுகு தாளிக்கணும், கருவேப்பிலை தாளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்லா வெந்த அப்புறமா கடைசியில் இறக்கும் போது என்ன பண்ணணும், அந்த வேக வச்சுக்கோங்க இல்லையா, அந்த பீன்ஸை போட்டு கலக்கி நாம் இப்போ இறக்கி எடுக்கணும். இதுதான் வந்து பீன்ஸ் பருப்பு ஊசுலி.